திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, இந்த 2½ கடிகை குறித்து பார்த்தோம். ஏன் இன்னும் வரல இம்மார்ட்டல் ரூலர் அப்படிங்கிறத பார்த்தோம். வள்ளலார் சொன்ன 2½ கடிகை நேரம் உங்கள் ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம், பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார், பல அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார் சொன்னாரே, அது இன்னும் நெருக்கத்திலே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த ஜோதிட ரீதியாக, வானியல் ரீதியாக இம்மார்ட்டல் ரூலருக்கான வருகையை முன்கூட்டியே நாம் யூகம் பண்ண முடியுமா? நான் ஒரு யூகம் பண்ணி வச்சுருக்கேன். எந்த யூகத்தின் அடிப்படையில் நான் அதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னா, ஜோதிட ரீதியாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேன்னா, எனக்கு ஓரளவு ஜோதிட ஞானம் இருக்குது. நான் ஒரு முழு ஜோதிடர்னு நான் சொல்லலை என்ன. ஏன்னா அதுக்குள்ளே முழுமையாக நான் இறங்கலை. அதுக்குள்ளே இறங்கிட்டா அதே தொழிலாக போயிடும். அப்புறம் வேறு நம்ம லட்சியம் வச்சுருக்கிற லட்சியம் அதை நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த லட்சியத்தை கைவிட்டுருவோம். இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு இதிலே வந்துடுவோம். அதனால் நான் அந்த ஜோதிட தொழிலுக்குள்ளே போகல. ஆனால் என்னுடைய வாழ்க்கை முறையும் இல்லை ஜோதிடம் உண்மையா இல்லை பொய்யாங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை ஓரளவு புரிஞ்சு வச்சுருக்கேன். அதன் அடிப்படையில் நம்ம இம்மார்ட்டல் ரூலரின் வருகையை யூகம் பண்ணி நிர்ணயித்து கூற முடியுமா அப்படின்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது யார் ஜாதகத்தை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னா, வள்ளலார் ஜாதகத்தையும் என்னோடய ஜாதகத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். வள்ளலார் ஜாதகத்தை நம்ம ஏன் பார்க்குறோம்னா, அவர் ஒரு சித்தர் நிலை எய்தியவர். சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். பல பேருக்கு தெரியாது. அவர் சித்தரா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இன்னுமே வள்ளலாரை பற்றி முழுமையாக அவர் ஒரு சாமியாரோ ஒரு மற்ற ஒரு அடியார்கள் மாதிரி அவர் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க இன்னும். கொஞ்சம் பேருக்கு அவர் சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், ஆண்டவருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்தவர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். ஆனால் பல பேருக்கு தெரியாது. சரி, அவரோட ஜாதகத்தை நம்ம எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறோம்னா, ஏன் இம்மார்ட்டல் ரூலர் வந்தால், இம்மார்ட்டல் ரூலர் யாருன்னு சொல்லியிருக்கேன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வராருன்னு வள்ளலார் சொல்கிறாரு. அப்படி அவர் வந்த பிறகு சாதாரண மனிதனாக இருக்க மாட்டார். அவர் சித்துக்கள் செய்வார். அவர் சித்துக்கள் செய்யணும்னா அவருக்கு ஜோதிட ரீதியாக அந்த வள்ளலாருக்கு ஜாதகத்தில் இருந்த ஏதோ ஒரு முக்கியமான விஷயமும் இப்போ இம்மார்ட்டல் ரூலராக வர இருக்கிற வெளிப்பட இருக்கிற அவருக்கும் ஒரு லிங்க் ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஜாதகத்தில். ஓரளவு ஜோதிட ஞானம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆன்மீக ஞானமும் இதுவும் வேணும்னா குரு சனிக்கு சம்பந்தம் அந்த ஜாதகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஓரளவு ஜோதிட ஞானம் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படி தான் வள்ளலார் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அதில் குரு சனிக்கு சம்பந்தம் இருக்குது. அவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். அவரோட ஜாதகத்தில் லக்னம் மீன லக்னமாக இருக்குது. லக்னாதிபதி குரு மிதுனம் வீட்டில் இருக்கார், 4ஆம் வீட்டில். அவரோட ராசி துலாம் ராசி. சனி லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்குது. குரு 4ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்குது. கேதுவும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல கடகத்தில் இருக்குது. சூரியனும் சுக்கிரனும் லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அதுதான் துலாம் வீட்டில் இருக்குது. அதுதான் துலாம் ராசி. சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதான் ராசி. நம்ம இதில் முக்கியமாக குரு சனி கேது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கணும், நம்ம பார்க்கணும். சனி ரிஷபத்தில் இருக்குது. குரு மிதுனத்தில் இருக்குது. கேதுவும் செவ்வாயும் கடகத்தில் இருக்குது. இதில் மேலோட்டமாக வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி கேதுவையும் செவ்வாயையும் தொடர்பு கொள்ளுது. ஆனால் குரு ராசியை பார்க்குது. சந்திரனை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குது. குரு சனி கேது என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெளிவாக தெரியல. ஆனால் இதை டிகிரி வைஸ் பார்க்கும்போது தான் புரியும். குரு
18 டிகிரியில் இருக்குது மிதுனத்தில். சனி வந்து ரிஷபத்தில் 1 டிகிரியில் இருக்குது. கேது வந்து கடகத்தில் 2 டிகிரியில் இருக்குது. இப்போ எப்படி குரு சனி கேது இங்கே ஒரு கன்ஜெக்ஷன், ஒரு காம்பினேஷன் ஏற்படுது, ஒரு சம்பந்தம் ஏற்படுதுன்னா, சனிக்கு 3ஆம் பார்வையாக சனியிலிருந்து 3ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவை 1 டிகிரிக்குள்ளே நெருங்கி பார்க்குறாரு. சனி 1 டிகிரியில் இருக்கார், கேது 2 டிகிரியில் இருக்குது. சனியும் கேதுக்கும் 1 டிகிரிக்குள்ளே கன்ஜெக்ஷன் ஏற்படுது, தொடர்பு சம்பந்தம் ஏற்படுது. அதே நேரத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு 18 டிகிரியில் இருக்கார். அந்த 18 டிகிரியில் இருக்கிற குருவுக்கு சனியோட பார்வை விழுந்து அடுத்த வீடான குருவின் அடுத்த வீடான குருவி இருக்கிற வீடுன்னா அடுத்த வீடான கடகத்தில் 2 டிகிரியில் விழுது. 1 டிகிரியில் விழுது சனியோட பார்வை. 2 டிகிரியில் கேது இருக்குது. இவங்க 2 பேரும் இப்போ சம்மந்தப்பட்டுட்டாங்க, சனியும் கேதுவும். இந்த சம்மந்தப்பட்ட ஒளி அமைப்பு மிதுனத்தில் இருக்கிற குரு 18 டிகிரியில் இருக்கார். 18 டிகிரி ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி. அப்போ 18 டிகிரியில் இருக்கிற குரு கிட்டத்தட்ட ஒரு 14, 13 டிகிரிக்குள்ளே இந்த குரு சனி காம்பினேஷன் அந்த ஒளி அமைப்புக்குள்ளே குருவோட ஒளியும் கலக்குது. இப்போ குரு சனி கேது காம்பினேஷன் இங்கே ஏற்பட்டுட்டு, அதனால தான் அவரால் சித்தராக முடிஞ்சுது. அதனால தான் அவர் சித்தர் ஆனார். இன்னொன்று, இந்த ஒளி கலப்பு ஏற்பட்டு இந்த கலப்பினால் உண்டான ஒரு சித்தர் நிலை எதுவுக்கு குரு வந்து ராசியை பார்க்குறாரு. இந்த கலப்பு ஒளியை வாங்கிய குரு அந்த ஒளியை ராசியான சந்திரனுக்கு 5ஆம் வீட்டின் பார்வையாக அந்த சந்திரனுக்கு கொடுக்குறார். இப்போ ராசிக்கோ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ குரு சனிக்கு எது சம்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய அவர் சித்தராக முடியாது. இப்போ வள்ளலாருடைய ஜாதகத்தில் அந்த குரு சனிக்கு எது காம்பினேஷன் ராசிக்கும் லக்னாதிபதிக்கும் ஏற்பட்டுட்டு, இதனால தான் அவரால் சித்தர் ஆக முடிஞ்சுது. இன்னொன்று, தசாபுத்திகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ சித்தர் ஆகிறதுக்குரிய தசாபுத்தி எதுன்னா சனி தசை தான் அதுக்கு ஏற்புடைய தசையாக இருக்குது. வள்ளலார் வாழ்ந்த அந்த கடைசி அவருக்கு என்ன தசை நடந்திருக்குன்னா சனி தசை தான் 19 வருஷம் நடந்திருக்கு. அந்த சனி தசையில் தான் அவர் சித்தர் ஆகியிருக்காரு. சனி தசை தான் ஒருத்தரை சித்தராக்கிறதுக்கு ஏற்புடைய தசையாக இருக்குது. இது பல ஜாதகத்துலேயும் இதை நான் கண்டிருக்கேன். என்னுடைய ஜாதகத்தையும் நான் 2022ஆம் வருடம் அந்த ஓம்காரம் தியானம் பண்ணி எனக்கு அந்த கடவுள் ஒளி கிடச்சிது. நான் ஒரு தியானம்னா என்னென்னு கண்டுபிடிச்சேன். இம்மார்டல் ரூலர் வரப்போகிறான்னு எனக்கு செய்தி கிடச்சிது கடவுள்கிட்டேருந்து அப்படின்னு நான் வீடியோஸ் போட்டேன்ல. அந்த ஒரு அருள் ஒளியானது எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா, இந்த மாதிரி என்னோடய ராசிக்கும் இந்த குரு சனி கேது அன்றைய வானியல் நிகழ்வில் இந்த சம்பந்தம் என்னோடய ராசிக்கு அந்த குரு சனி கேது காம்பினேஷன் ஒளி என் ராசிக்கு கிடச்சதுனால எனக்கு அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அப்போ ஆன்மீக நாட்டம் உருவானுச்சு. அந்த ஆன்மீக அருள் அப்போ கிடச்சி அந்த ஓம்கார தியானத்தில் வெற்றி கண்டேன். இப்போ என்னுடைய ஜாதகத்துலேயும் இந்த குரு சனிக்கு எது சம்மந்தம் இருக்குது. எனக்கு இந்த இம்மார்டல் ரூலர் வரப்போகிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா 2022 பிப்ரவரி மாதம் அந்த ஓம்கார தியானம் முழுமை பெற்ற பிறகு எனக்கு இது குறித்தான தகவல் எனக்கு கிடச்சிது. அது அந்த ஒரு அருள் நிலையில் நான் எவ்வளோ நாள் இருந்தேன்னா ஒரு 10 நாளோ இல்லை 10 நாளோ ஒரு 15 நாளோ அந்த நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அது கலைஞ்சு போயிட்டு, அதன் பிறகு அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு எப்போ வருதுன்னா வர 2025 செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்துலேயும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்துலேயும் அந்த அமைப்பு வருது. என்னோடய ராசி துலாம் ராசி. அப்போ மேலும் அதிகமான இம்மார்டல் ரூலர் வருகை குறித்தான தகவல் எனக்கு கிடைக்கும். அப்போ திரும்பவும் இம்மார்டல் ரூலர் குறித்த மேலும் அதிகமான தகவலை நான் வெளியிடுறேன். அது வரைக்கும் இந்த இம்மார்டல் ரூலர் வருகை குறித்து ஆர்வத்தோடு காத்திருக்கும் மக்கள்
சற்று பொறுமையாக இருங்க, பார்ப்போம். அந்த கிரக காம்பினேஷன் வந்தால் தான் திரும்பவும் அந்த ஓம்கார தியானத்தில் ஈடுபட்டு முழுமை பெற முடியும். நம்ம அந்த கிரக அமைப்பு ஒன்று கூடி வராத நேரத்தில் என்ன தான் தியானம் பண்ணாலும் அதில் வெற்றி காண முடியாது, முழுமை பெற்று வராது அது. அதனால் அந்த நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது குறித்தான வீடியோக்களை நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.